வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. மனுஷங்க சாப்பாடே இல்லாம வாழ முடியும். அது மட்டும் இல்ல, இதுதான் நம்மளோட அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு ஒரு தியரி சொல்லுது. வாங்க, அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடே இல்லாம உங்களால வாழ முடிஞ்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அலசி ஆராயப் போற இந்த விஷயமே இந்த ஒரு கேள்வியில இருந்தா ஆரம்பிக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சக்திய சாப்பாட்டுல இருந்து இல்லாம நேரடியா இந்த பிரபஞ்சத்துல இருந்தே எடுக்க முடியும்னு இந்த தியோரி சொல்லுது. சரி, வாங்க இதோட மைய கருத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நீர் மருத்துவம்னு சொல்ற ஒரு முறை மூலமா மனுஷங்க சாப்பாடே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியும்னு இவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அதாவது இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்ப ஒரு குறிப்பிட்ட முறையில சுத்தம் செஞ்சுட்டா, அதுக்கப்புறம் அது சாதாரண சாப்பாட்டை கேட்கவே கேட்காதாம். அதுக்கு பதிலா நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருந்தே நைட்ரஜன், ஆர்கான் மாதிரியான தனிமங்களையே நேரடியா தனக்கு தேவையான சத்தா எடுத்துக்க ஆரம்பிச்சுடும்னு சொல்றாங்க. சரி, ஒரு உடம்பால எப்படி காத்துலேருந்து மட்டும் உயிர் வாழ முடியும்? இதுக்கு அவங்க என்ன சயின்ஸ் சொல்றாங்கன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த மொத்த தியரியோட அடித்தளமே குவாண்டம் பிசிக்ஸ்ல இருந்து வர்ற ஒரு ஆச்சரியமான உண்மைதான். என்னன்னா, நீங்க பாக்குற மாதிரி நம்ம உடம்பு ஒரு திடமான பொருள் கிடையாதான். உண்மையில நம்ம உடம்பு 99.99999% வெறும் வெற்றிடம்தான். அதனால இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றலை நம்ம உடம்பால ஈஸியா உறிஞ்சிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ எந்த மாதிரியான பிரபஞ்ச ஆற்றல்களை நம்ம உடம்பு எடுத்துக்கும்? அவங்க சொல்றதுபடி நியூட்ரான்கள், நியூட்ரினோக்கள், காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதுல குறிப்பா நியூட்ரான்களுக்கும் நியூட்ரினோக்களுக்கும் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான நியூட்ரான்கள் நம்ம உடம்புக்குள்ள புகுந்து வெளியே போயிட்டே இருக்கு. அப்படி போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற 75% தண்ணியோட அது வினை பொரிஞ்சு நமக்கு தேவையான உயிர் சக்தியை கொடுக்குது. இதுதான் இந்த விஷயத்தோட முக்கியமான திறவுகோள்னு அவங்க சொல்றாங்க. சரி, இதெல்லாம் தியரி. உண்மையிலே தண்ணியிலிருந்து இப்படி சக்தி எடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஆதாரமா இவங்க ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை காட்டுறாங்க. இங்க கையால வரைஞ்ச இந்த படத்தை பாருங்க. இதுக்கு பேரு நியூட்ரான் லைட்டாம். குவாண்டம் டனல் டெக் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு வெறும் தண்ணிய மட்டுமே பயன்படுத்தி ஒரு எல்இடி லைட்டை எரிய வைக்க முடியும்னு இந்த வரைபடம் விளக்குது. இப்படி பிரபஞ்ச சக்தியிலே வாழ ஆரம்பிக்கும்போது நம்ம உடம்பு அடையிற ஒரு நிலைக்கு தான் அவங்க நியூட்ரான் உடல்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த நிலையை அடைஞ்சிட்டா நம்ம உடம்புக்கு சாப்பாடே தேவையில்லை. செரிமான மண்டலமே இல்லாம நேரடியா பிரபஞ்ச நியூட்ரான் சக்தியிலேயே இயங்கும். இதனால வயசாகிறதும் நோய் வரதும் நின்னுடணும்னு சொல்றாங்க. சரி, எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த நியூட்ரான் உடல் நிலைய அடையிறது எப்படி கத்துக்கிறது? இங்கதான் இந்த குவாண்டம் தியரி ஒரு நிஜ உலக பண பரிவர்த்தனைக்குள்ள வருது. இந்த கலைய கத்துக்கிறதுக்கான முழு கல்வி கட்டணம் எவ்ளோ தெரியுமா? 5 லட்சம் ரூபாய். இது இந்த கலைய சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் இடையில நடந்த ஒரு ஃபோன் கால்ல விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த உரையாடல்ல ஆசிரியர் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாரு. கல்வி கட்டணம் வேற, நன்கொடை வேற. கல்வி கட்டணமான அந்த 5 லட்சம் ரூபாய்ங்கிறது கட்டாயம் கொடுக்க வேண்டியது. அது இல்லாம படிப்பை முழுசா கத்துக்க முடியாது. ஆனா நன்கொடைங்கிறது விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இங்க ஒரு சோகமான விஷயத்தையும் அவர் சொல்றாரு. கடந்த 25 வருஷமா இதை சொல்லிக் கொடுத்தோம், ஒருத்தர் கூட அந்த முழு கல்வி கட்டணத்தையும் கட்டி ஒரு சரித்திரத்தை உருவாக்கலையேன்னு ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றாரு. ஏன் இவ்ளோ பெரிய தொகைன்னு கேக்குறவங்களுக்கு அவர் சொல்ற பதில் இதுதான். இது ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு இல்ல, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. சாப்பாட்டை பத்தியே கவலைப்படாம வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்டணத்தை நியாயப்படுத்துறாரு. இறுதியா அந்த உரையாடல் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. ஒரு பக்கம் மாணவரோட பணப்பிரச்சனை, இன்னொரு பக்கம் இது ஒரு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி நீங்க ஏன் கல்வி கட்டணத்தை கட்டக்கூடாதுன்னு ஆசிரியர் கேட்கிறாரு. இந்த உரையாடல் 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த இழுபறி நிலைய அழகா காட்டுது. சரி, பண விஷயத்தை விட்டுட்டு இந்த தியோரியோட கடைசி பகுதிக்கு வருவோம். இவங்க இத வெறும் ஒரு ஆரோக்கிய முறைன்னு மட்டும் சொல்லல, இதுதான் மனுஷனோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சினே சொல்றாங்க. அதாவது டார்வினோட பரிணாம கொள்கைய இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறாங்க. ஓரணு உயிரில ஆரம்பிச்சு புழு, பூச்சி, ஊர்வன, பாலூட்டிகள், அப்புறம் பகுத்தறிவுள்ள மனுஷன்னு வந்த நாம இதுக்கு அடுத்ததா பிரபஞ்சத்தோட நேரடியா தொடர்பு கொள்ற யோகி நிலைக்கு போவோம்னு சொல்றாங்க. அதுதான் 7வது நிலை. இந்த யோகி நிலையை அடைஞ்சிட்டா நம்ம உடம்புல சாப்பாடு செரிக்கிற வேலையே நின்னுடும். அதனால பல 100 வருஷங்களுக்கு நோய் நொடி இல்லாம வாழ முடியுமாம்.
அது மட்டும் இல்ல, நம்ம உயிர் எப்போ இந்த உடம்ப விட்டு பிரபஞ்சத்துல கலக்கணும்னே நாமளே முடிவு செஞ்சுக்கலாமா. அதாவது வாழ்வு மேலயும் சாவு மேலயும் ஒரு முழுமையான கட்டுப்பாடு வந்துடும்னு சொல்லப்படுது. ஆக ஒரு பக்கம் குவாண்டம் பிசிக்ஸ் பழங்கால ஞானம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் தெளிவான ஒரு கட்டண அமைப்பு இருக்கு. அப்போ இது சாகாவாரத்துக்கான ஒரு பழங்கால ரகசியமா இல்ல ஒரு நவீன காலத்து வியாபார உத்தியா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இறுதி முடிவை உங்க சிந்தனைக்கு விட்டுன்றோம்.